இன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் மாறி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் முன்பாகெல்லாம் எந்த குழந்தை மக்கு இருக்கு, எந்த குழந்தை மக்கோ, எந்த குழந்தை படிக்கலையோ அந்த குழந்தைக்கு தான் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய நிறைய முயற்சி எடுப்பாங்க. அந்த பிள்ளைகளை வச்சு பாடம் படிச்சு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு என்ன தெரியுமா, ஸ்கூல்ல எந்த குழந்தை மக்கு சட்டியோ அந்த குழந்தைய ஸ்கூலை விட்டே எடுத்துருவாங்க. நீங்க 10th 9th ஒரு ஸ்கூலுக்கு திரும்பி ஜாயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஜாயின் பண்ண முடியாது. இன்னைக்கு எங்க போனாலுமே மார்க் இருக்கிறா அந்த பிள்ளைக்கு இடம் இருக்குது. அந்த பிள்ளைய நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைக்கு சீட் இருக்கு, அந்த பிள்ளைய அந்த ஸ்கூல் ரொம்ப அழகா வச்சுக்கும். ஆனா அந்த மக்கு சட்டியா இருக்கிற பிள்ளைங்க எப்படிதான் கழிச்சு கட்டலாம், அது எக்ஸாம் எழுதாம இருந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியுமா, 100% அந்த ஸ்கூலுக்கு என்ன வேணும்னு தெரியுமா? அவங்களுக்கு தேர்ச்சி. அவங்களுக்கு அந்த பேனர்ல போடணும். என்ன பேனர்ல போடணும்னா 100க்கு ஆமா எங்க ஸ்கூல் 100க்கு 100 இல்ல. இந்த எண்ணம் இருக்கிறது தவறல்ல, கண்டிப்பா இருக்கட்டும். 100க்கு 100 சென்டம் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றது மகிழ்ச்சி தான். ஆனா அதுக்காக ஒண்ணும் இல்லாத குழந்தைகளை நம்ம என்ன பண்ணிட முடியாது. அவனுக்கு வாழ்வே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த உலகத்துல எங்க போனாலும் முன்னணியிலே இருக்கிறவர்கள் பட்சத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள உந்தி தள்ளுறதற்கு, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு, அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாயா இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், பின்னுக்கு தள்ளப்பட்ட உங்களுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். பின்னுக்கு தள்ளப்பட்ட உங்க பிள்ளைக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறாரு. ஆமே. இந்த உலகத்தால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களுக்கு பின்பு ஏசப்பா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், உங்களுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். ரெபேக்காள் எப்படி யாக்கோபுக்கு பின்னாடி இருந்தாலோ அதே போல அருமை இரட்சகராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிறார் பிரதர். இல்ல, சீக்கிரமா உங்களை முன்னுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அவர் நமக்கு பின்னாடி இருந்தா போதும். ஏசப்பா பின்னாடி நமக்கு பக்க பலமா இருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும்? அவர் பின்னாடி பக்க பலமா இருந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து அத்தனை பேருக்கு முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா.